ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான அருள்வாக்கு சொல்லி அன்பையும் அரவணைப்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்கறதுக்காக தான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். இனி நீ நினச்சது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு நீ பின்னோக்கி பார்க்கும்போது, நடந்ததையெல்லாம் யோசிக்கும்போது, தேவையில்லாத விஷயங்களுக்காக நீ ரொம்ப கவலைப்பட்டன்றது உனக்கே புரிய வரும். யார் உன்னை பற்றி என்ன வேணா நினச்சிக்கட்டும், ஆனால் உன் வாழ்க்கை எப்படி வாழணுன்ற எண்ணமும் ஆசையும் யோசனையும் உனக்கு இருக்கிறது தானே. அதன்படி உன் வாழ்க்கையை வாழ்த்து ஜெயிக்க பழகு என் செல்லமே. ஊர் சிரிக்குமோ, உலகம் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சினா உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. வெற்றியை அடைவதற்காக எப்பாடுபட்டாவது நீ உயர்ந்து பறக்க முயற்சி செய்யணும். பறக்க முடியலைனா கூட ஓட முயற்சி செய். ஓடவும் முடியலைனா நடந்து போயாவது வெற்றியை தொடப்பாரு. நடக்கவும் முடியலைனா ஊர்ந்து செல்லக்கூட நீ தயாராக என் செல்லமே. ஆக மொத்தத்தில் நீ எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கவலைப்படுறதோ கண்ணீர் வடிக்கிறதோ உன்னை வாழ வைக்க போகிறதில்ல. தைரியமும் நம்பிக்கையும் தானே நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கான வழியாக இருக்கும். உடல் சோர்வு எல்லா பெற்றவங்களுக்கும் இருக்கும். அம்மா எப்போதுமே தன் உடல் வலிக்குது, தனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குன்னு பிள்ளைங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க, அதை பொருட்படுத்தவும் மாட்டாங்க. அதே போல தான் பெற்ற தகப்பனும் தன்னுடைய மன சோர்வையும் தனக்கு இருக்கிற கவலையையும் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போறன்ற யோசனையையும் குழப்பத்தையும் தன் பிள்ளைகளிடம் வெளிக்காட்டுவதே கிடையாது. இது நாளைக்கு நீ அதே நிலைமைக்கு வரும்போது உனக்கு புரியும். உன்னை பெற்றவங்க எவ்வளோ விஷயங்களை சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு உன்னை எந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்காங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. அவர்கள் பட்ட கஷ்டத்தை விட நீ பெருசாக எதுவும் பட போகிறதில்ல. அதனால் எப்போதும் அவர்களுக்கு உரியதையும் அவர்களுக்கு நல்லதையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் சரியாக செய்ய தயாராக இரு. நெருக்கமான மனிதர்களிடம் நீ நம்பி சொன்ன வார்த்தைகளை வேறு யாரோ மூன்றாம் மனிதரின் வாயால் கேட்கும்போது உன்னுடைய நம்பிக்கை அங்கே தோத்து போய் அவமானம் மிஞ்சுகிறதா? யார்கிட்ட நீ ரகசியமாக இருக்கணும்னு நினச்சி சொன்னியோ அந்த ரகசியம் அம்பலமாகி உன்னுடைய பலவீனம் என்பது அவமானமாகி நிற்கும்போது உன் மனம் வருத்தப்பட்டு வேதனை அடைந்தாய்தானே. இனிமேலாவது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களையும் பலவீனத்தையும் உன்னுடைய ரகசியத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாமே செல்லமே. சந்தோஷமாக இருக்கும்போது உனக்காக சந்தோஷமாக அரவணைச்சு கை குலுக்கக்கூடிய அந்த 5 விரல்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும்போது மன வருத்தத்தில் இருக்கும்போதும் அல்லது கண்ணீரில் இருக்கும்போது கூட உன் கண்ணீரை தொடச்சி விடுற ஒரு விரல் தானே மேலானது. அப்படி உனக்கு ஆபத்தில் உதவக்கூடிய மனிதர்களையும் அவசரத்துக்கு தேவி வந்து ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதர்களிடமும் நன்றி உணர்ச்சியோடு இரு. ஒரு காலத்தில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை நீ யோசித்து பார்க்கும்போது எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீன்னா அவர்கள் தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பார்களே தவிர உனக்காக யார் வந்து உதவலங்கிறது உனக்கே நிச்சயமாக புரிய வரும். 1000 கெட்டவங்களோட சேர்ந்து எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நேர்மையாக வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதனுக்கு நீ எந்த கெட்டதையும் செஞ்சு சாபத்தை சம்பாதித்து விடாதே என் செல்லமே. ஏன்னா கெட்டவனுக்கு நல்லது செஞ்சால் கெடுதல் செஞ்சால் அது முக்கியம் இல்லை. ஆனால் நல்ல மனிதனுக்கு ஒரு நல்ல மனிதனோட மனசை நோகடித்து சாபத்தை வாங்கிக்கிட்டினா அது உன்னை மட்டுமல்ல உன் வம்சாவளியவே பழிவாங்கி விடும் என் செல்லமே. எப்போதும் யாருக்கும் எளியவர்கள் ஏழைகள் அப்படி இப்படின்னு யாரையும் சுலபமாக கெடுதல் செஞ்சு கஷ்டப்படுத்திடாத. முன்கோபம் என்கிற ஒன்று உன் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த வராகி அம்மாவுக்கு யாரையும் ஒதுக்கி வைக்கிற பழக்கம் கிடையாது. அதே போல என்னை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் யாரையும் விட்டு நான் விலகும் பழக்கமும் எனக்கு கிடையாது என் செல்லமே. அப்படிதான் உன் கூட இருந்து என்னை நம்பி வணங்குகிற உன் வாழ்வில் உனக்கான உயர்வை தருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க தெரியாதவன் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி சும்மா கூட அவன் பக்கத்தில் போய் நிற்க வேண்டாம். ஏனெனில் தன்மானமும் கௌரவமும் என் பிள்ளையாகிய உனக்கு எப்போதும் உயிர் மூச்சாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணுங்கிறத விட எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம், ஆனால் எதை பெற வேண்டும் என்பதில் நீ உறுதியாக தெளிவாக இருந்தால்தானே அதை அடைவதற்காக அதிக முயற்சியை செய்ய முடியும். இல்லாட்டினா நீ முயற்சியே செய்யாமல் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டினா எதையுமே உன்னால் பெற முடியாமல் போய்விடும். என்னை வணங்குகிற என் அன்பு பிள்ளையான நீ கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்புகிற. எல்லார் மீதும் அன்பு காட்டினாலும்
எல்லாரும் உன்னை அடிமையாக தானே நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் உதவி செய்யலாமேன் செல்லமே. ஆனால் யாரும் உன்னை முட்டாளாக நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அடிபணிஞ்சு போய் அவங்க கேட்குறதையெல்லாம் செஞ்சு உதவியாய் நினைக்கக்கூடிய ஆளாக இருந்து விடாதே. ஒரு இடத்துல ஒரு முறை ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, அந்த அனுபவம் உனக்கு கிடச்சிருச்சுன்னா, அதன் மூலமாக தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டுமே தவிர, நான் செஞ்சது சரிதான்னு தவறுகளை நியாயப்படுத்தி கொண்டு நீ வாழ வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போ, அனுசரித்து போ, சகிச்சுக்கிட்டு போ. ஆனால் அப்பையும் உனக்கு மதிக்கலை, மரியாதை கிடைக்கலன்னு நினச்சின்னா, அவர்கள் உறவே வேண்டாம் என விட்டு விட்டு ஒதுங்கி நின்று விடு என் செல்லமே. ஏன்னா சொந்தம் பந்தம் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் நீ நல்லது நினைக்கிறன்றதுக்காக மீண்டும் மீண்டும் உன்னை ஏமாளியாகவும் கோமாளியாகவும் அவர்கள் நினச்சாங்கன்னா, அப்படிப்பட்ட உறவுகள் அவசியமில்லை என ஒதுங்கி நின்றுவிடு. எதிர்பார்க்கும் போது கிடைக்காத எதுவும் அதுக்கு பிறகு கிடைச்சா மகிழ்ச்சியை தருமா என்ன? நீ எதிர்பார்த்த விஷயங்கள் இத்தனை நாள் கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது அதை உனக்கான சரியான நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ கவலை கொள்ளவே வேண்டாம் என் செல்லமே. வாதாட தெரிந்த மனிதர்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை அழகாக திசை திருப்பிடுவாங்க. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ செய்கிறது நல்லதாகவே இருந்தும் கூட அதை உனக்கு எடுத்து சொல்ல தெரியாததாலும் சமாளிக்க தெரியாததாலும் மற்றவங்க தப்பாக நினச்சாலும் சரின்னு அதில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்துது. உன்னை சுற்றி இருக்கவங்க உன் மனசை வேதனைப்படுத்துகிறாங்களே நினச்சி வருந்தாத. எவர் மீதாவது பழிச்சொற்களை சுமத்தி கொண்டே திரிபவன் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இந்த ஊருக்கே பகையாளி ஆகித்தான் போவான். உன்னை குறை சொல்கிறவங்களும் அப்படி தான் இந்த ஊருக்கே பகையாளி ஆக போகிறாங்க. ஏன்னா அவங்க இப்படியே அடுத்தவங்களை குறை சொல்லி அடுத்தவங்கள மட்டம் தட்டி எத்தனை வருடம் வாழ்ந்துவிட முடியும்? உனக்கான வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நீ எடுக்க ஆரம்பி. அப்போதுதான் உனக்குள்ள தைரியம் பிறக்கும். எந்த விஷயத்தை எப்படி செய்யணுங்கிற புரிதலும் வரும். நீ வெற்றி பெறும்போது நீ யார் என்பதை உன்னுடைய சொந்தக்காரவங்கெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் நீ தோல்வி அடையும் போது தான் யார் உன்னுடைய சொந்தங்கள் என்பதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வெற்றி அடைபவன் பின்னால் ஊரும் உலகமும் உற்றாரும் சுற்றாரும் வந்து நிற்பாங்க. ஆனால் தோல்வி அடைந்தவன் பின்னால் சொந்தத்தில் பாதி பேர் கூட வந்து நிற்க மாட்டாங்க. அப்படி நீ தோல்வி அடைகிறாய் என்ன தெரிந்த பிறகும் கஷ்டத்தில் இருக்க வருத்தத்தில் இருக்கன்னு தெரிஞ்ச போதும் கூட உனக்காக ஒருவர் வந்து நிற்கிறார் என்றால் அவர்தானே உனது உண்மையான சொந்தம். அந்த சொந்தத்தையும் நட்பையும் உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூட வச்சுக்கோ. எந்த ஒரு மௌனத்திற்கு பின்பாகவும் நிச்சயமாக நிறைய சப்தங்கள் பொதிந்திருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இருக்க மனிதர்கள் நிறைய பேர் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு அமைதியான ஆளாக மௌனமான ஆளாக மாறிடுறாங்க. ஆனால் அந்த மௌனம் என்பதை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அவங்க வீட்டில் எத்தனையோ விஷயத்துக்காக சத்தம் போட்டிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, கோபப்பட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்ச பிறகுதானே நம்ம மௌனமாக இருந்துடுறது அமைதியாக இருந்துடுறதான் நல்லதுன்னு ஒரு கட்டத்திற்கு மேல் வெறுத்து போய் யார் என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் பெரிதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் அமைதியாகவே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையை பக்குவப்பட்டு அமைதியான பொறுமையுள்ள ஆளாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். யாராவது உன்னை குறை சொன்னாங்கன்னா அதுக்காக நீ கலங்கி போக வேணாம். ஏன்னா நல்லவங்க யாருமே அடுத்தவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. அப்படி குறை சொல்கிறவங்க யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று செல்லமே. நல்ல மனிதர்கள் எப்போதுமே அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க மனம் புண்படாத அளவுக்கு பேசணும். அவங்க காயப்பற்றக்கூடாது. அவங்கள நம்ம நேரடியாக மன வருத்தப்படும்படி குறை சொல்லிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுபவர்களாக இருப்பார்கள். மற்றவங்க அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். நீயும் அப்படி தான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன்.